ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய ஹோட்டல் சாப்பாடு சிறுகதை. ஒரு நல்ல கணவனின் மனசாட்சி எப்பொழுதும் தன் மனைவிக்கு துரோகம் செய்யாது என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, பார்க்கலாம். காலை நேர ஆஃபீஸ் கேன்டீனில் இடது கையில் மசால் வடையும் வலது கையில் டீ டம்ளரையும் பிடித்து கொண்டிருந்த மாதவன், கேன்டீனை ஒட்டியிருந்த வேப்ப மரத்து மறைவில் டெஸ்பாச் கிளார்க் விஜயகுமாரும் லுங்கி கட்டியிருந்த ஒரு ஒடிசலான ஆளும் தெரிய அவன் மனதில் சந்தேகம் முளைத்தது. 2 பேரும் என்ன ரகசியம் பேசிக்கிறாங்க? மெல்ல நடந்து போய் மரத்தை நெருங்கி மறைவாய் நின்று எட்டி பார்த்தான் மாதவன். லுங்கி கட்டிய அந்த ஆசாமியின் கையில் ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை விஜயகுமாரிடம் காட்டி கெஞ்சும் குரலில் பேசிக்கொண்டிருந்தான். மோவாய் கட்டையில் கருப்பும் வெள்ளையுமாய் தாடி, கண்களில் பல வருஷ தொழில் அனுபவம், பழுதுபட்ட பற்களில் பீடி கற்றையும் பான் கரையும். விஜயகுமார் சார், ஃபோட்டோவை நல்லா பார்த்தீங்களா? என்னம்மா இருக்கா பாருங்க. காலேஜில் படிக்கிற பொண்ணு, சொந்த ஊர் பாலக்காடு, ஒரு கல்யாணத்துக்காக இங்கே வந்திருக்கா. வடிவுக்கு தெரிஞ்ச பொண்ணா பட்டாபி? இல்லை சார், புரோக்கர் பொண்ணுராஜிக்கு பழக்கமான பொண்ணா. என்ன ரேட்டு? எப்படியும் 1/2 நோட்டாயிடும் சார். வேண்டாம் பட்டாபி, இது மாத கடைசி, கையில் பணம் இல்லை. அந்த பொண்ணு ஒரு வாட்டி வந்தால் பார்த்துக்கலாம். என்ன சார் நீங்கள், வடிவு வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் என்ன வடிவு, புதுசாக எதையும் கொண்டு வர மாட்டியா? பழைய சோத்தையே எத்தனை நாளைக்கு சாப்பிட்றதுன்னு கேட்பீங்க. இப்போ புதுசாக பஞ்சவர்ண கிளியாட்டம் ஒரு பொண்ணு வந்திருக்கும்போது பணம் இல்லைன்னு ஜகா வாங்குறீங்க. ஒரு 1/2 நோட்டை உங்களால் சரி பண்ண முடியாதா? பட்டாபி, ஆஃபீஸில் எல்லார்கிட்டையும் கைமாற்று வாங்கிட்டேன். கூட்டி பெருக்கிற குப்பைமாக்கிட்ட தான் இன்னும் வாங்கலை. போங்க சார், நீங்கள் நல்ல கிராக்கி வந்து மாட்டும்போது பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. ஃபோட்டோவை இன்னொரு தடவை பாருங்கள் சார். மிஞ்சி போனால் வயசு 18க்கு மேலே தாண்டாது. இந்த சான்ஸை தவற விட்டுட்டிங்கன்னா இனி எப்போ வராளோ? நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பட்டாபி, ஆனால் கையில் காசு இல்லாமல் 2 இடத்துக்கு போகக்கூடாதும்பாங்க. 1 ஹோட்டல், 2வது இந்த மாதிரி வீடுங்க. நான் இந்த தடவை வரல. முடிவை அவகிட்ட சொல்லிடு. ஆஃபீஸில் அவன் கேன்டீனில் டீ குடிக்கிறதுக்காக வெளியே வர நேரம் உன்னை பார்த்துட்டா யாருன்னு கேட்பாங்க. ஏன் பட்டாபி, என்னை பார்க்க வரப்பவாது சுத்தமாக ஒரு பேண்டையும் சட்டையும் மாட்டிட்டு வரக்கூடாதா? இப்படி அழுக்கு லுங்கியும் மடிக்காத தாடி மீசையோடு வந்து நின்று மனத்தை வாங்குறியே. பட்டாபி அசிங்கமாய் சிரித்தான். வடிவு துரத்தில் அப்படியே வந்துட்டேன் சார். சரி, நீ கிளம்பு சார். குரலை இழுத்தான் பட்டாபி. என்ன பட்டாபி, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்களா சார்? ஏன்னா வந்திருக்கிற பார்ட்டி கொஞ்சம் டீசெண்டான பார்ட்டி, காசு பணத்தை பற்றி கவலைப்படாதவங்களா இருக்கணும். விஜயகுமார் கோபமாய் அவனை பார்த்தான். என்ன பட்டாபி, உன்னோட வேலையை என்னை பார்க்க சொல்கிறியா? நான் அப்படி நினச்சி சொல்லலை சார். உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இப்படி வெளியே போக ஆசை இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தால் ஜாடமாடியாக சொல்லி பாருங்கள் சார். அதெல்லாம் என்னால் முடியாது. முதல்ல நீ கிளம்பு. பட்டாபியை துரத்தி விட்டு விஜயகுமார் கையில் இருந்த கர்ச்சிஃபால் முக வியர்வையை ஒற்றிக்கொண்டு மரத்தின் மறுபக்கம் வந்தவன் மாதவன் டீ டம்ளரோடு நின்றிருப்பதை பார்த்ததும் அதிர்ந்தான். மாதவன் மசால் வடை வாயோடு சிரித்தான். என்ன விஜயகுமார், வந்துட்டு போகிற ஆள் யாரு? குதிரை வண்டி ஓட்டுறவனாட்டம் இருக்கானே. விஜயகுமார் அவஸ்தையாய் சிரித்தான். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆஃபீஸுக்கு வா பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே வந்துட்டான். பணம் கொடுத்தியா? இருந்தால் தானே தர்றதுக்கு. ஆமாம், பணம் இருந்தால் தான் நீ அந்த வடிவு வீட்டுக்கு போயிடுவியே. மாதவன், நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் விஜயகுமார். யார் அந்த வடிவு? தாமு நகரில் இருக்கா. ஒரு பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருக்கா. பகல் நேரத்தில் பியூட்டி பார்லர், ராத்திரியில் ரெட் லைட் ஹவுஸா? ஆமாம். நீ எத்தனை நாளாக போகிற? 6 மாதமா. ஏய், வீட்டில் பொண்டாட்டி இருக்கப்ப அங்கே ஏன் போகிற? ஒரு சேஞ்சுக்கு தான். வீட்டு சாப்பாடு எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது இல்லையா? அது மாதிரி தான். உதாரணம் சரியில்லை விஜயகுமார் சார். எல்லாரும் சொல்கிறதத்தானே நானும் சொல்கிறேன். ஆமாம் மாதவன், நீ எப்பவும் வீட்டு சாப்பாடு தானா? ஆமாம், நான் எப்போவும் வீட்டு சாப்பாடு மட்டும்தான். ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு வாயேன். ஐயா வேண்டாம். ஏன்? ஹோட்டல் சாப்பாடு உடம்ப கெடுத்துடும். நான் போகிற ஹோட்டலில் எல்லாமே ரொம்ப சுத்தம்.
உடம்ப கெடுக்கிற ஐட்டங்களே கிடையாது. என்ன மாதவன், இன்னைக்கு அங்கே போகலாம் வரியா? வேண்டாமடா சாமி, ஆஃபீஸ் விட்டால் நான் நேராக வீட்டுக்கு போயாகணும். 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் என்கொயரி கமிஷன் தான். லேட் ஆனதுக்கு காரணம் சொன்னால் இந்த காரணம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிக்க ஒரு சீக்ரெட் ஸ்பை வேற வச்சுருக்கா. நான் ஹோட்டலையெல்லாம் இந்த ஜென்மத்தில் நினச்சே பார்க்க முடியாது. நீ உன்னோட ஒய்ஃப்க்கு ரொம்பவும் தான் பயப்படுற மாதவன். அந்த பயம்தான் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் ஏகபத்தினி விரதன் சீட்டில் உட்கார வச்சிருக்கு. மத்தியானம் 3 மணிக்கு மேல் மாதவனுக்கு அந்த ஃபோன் வந்தது. மாதவன் சார், உங்கள் மிஸ்ஸஸ் லைனில் இருக்காங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் குரல் கொடுக்க ஃபைல் ஒன்றில் ஆழ்ந்து போயிருந்த மாதவன் ரிசீவரை எடுத்து பேசினான். என்ன சுசி? மறுமுனையில் அவனுடைய மனைவி சுசீலா பேசினாள். என்னங்க, நானும் எதிர் வீட்டு ரேவதி அக்காவும் சாயந்தரம் சினிமாவுக்கு போகலான்னு இருக்கோம். போயிட்டு வாங்களேன். எந்த தேட்டரு? ராஜன் தேட்டரு. விஜய் படமா? போயிட்டு வாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கெலாம் வந்துடுவீங்களா? பின்ன வீட்டு சாவியை பக்கத்து வீட்டு ஆடிட்டர் மாமா கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். சாவியை வாங்கிக்கோங்க. ஃப்ளாஸ்கில் காஃபி கலந்து வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. சரி, நான் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன். வந்து தோசை வார்த்து தரேன். ஹோட்டலுக்கெல்லாம் போயிடாதீங்க. சரிம்மா. அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு கேரியரில் புது விதமாக வெண்டைக்காய் பொரியல் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருந்தேனே, நல்லா இருந்துச்சா? மாதவன் ஆச்சரியப்பட்டவான். வெண்டைக்காய் பொரியலா? கேரியரில் அந்த ஐட்டமே இல்லையே, கேரட் பொரியல் தானே இருந்துச்சு. மாதவன் சொன்னதை கேட்டு சுசீலா கலகலவென சிரித்தாள். நான் இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியலே பண்ணலை. நீங்கள் நான் அனுப்பிச்ச கேரியர் சாப்பாட்டை தான் சாப்பிட்டீங்களா, இல்லை அது அப்படியே வேறு யாருக்காவது தூக்கி கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் அப்படி கேட்டேன். மாதவனுக்கு எரிச்சல் பீறிட்டாலும் அதை அடக்கி கொண்டு, என்ன இப்போ உனக்கு திருப்தி தானே என்று கேட்டான். சுசீலா ரிசீவரை வைத்துவிட மாதவனும் ரிசீவரை வைத்துவிட்டு நாற்காலிக்கு வந்து சாய்ந்தான். பக்கத்தில் இருந்த விஜயகுமார் கேட்டான். என்ன மாதவன், இன்றைக்கி உங்கள் மனைவி சினிமாவுக்கு போகிறாங்க போல இருக்கு? ஆமாம். இந்த வாய்ப்பை நீ ஏன் உபயோகப்படுத்திக்க கூடாது? நீ என்ன சொல்கிற விஜயகுமார்? வடிவு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறேன். ஒரு தடவை வந்து பாரு. அந்த சுத்தமான ஹோட்டல் சாப்பாடு உனக்கு பிடிக்கும். பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கிற அந்த பொண்ணு ஒரு ஃபேமிலி கேர்ள். ஃபோட்டோவில் அவளை பார்க்கும்போதே எனக்கு நரம்பு மண்டலத்துக்குள்ளே 440 வாட்ஸ் மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. மாதவனின் கண்களில் சட்டென்று அந்த ரசாயன மாற்றம் நிகழ்ந்தது. சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் விஜயகுமாரிடம் கேட்டான். அந்த தாமு நகர் எங்கே இருக்கிறது? சிட்டி அவுட்டரில். பத்திரமான இடமா? ரெய்டு கீடு வந்துடாதே. ரெய்டா? சரியா போச்சு போ. போலீஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பியூட்டி பார்லர். அங்கே நாம் போயிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை பாரு மாதவா, என் கையில் இப்போ பணம் இருந்தால் இந்நேரம் வடிவு வீட்டுக்கு பறந்து போயிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவாவது ஒரு தடவை இப்படி வெளியே போகிறதுல தப்பே கிடையாது. இது ஒரு புது அனுபவம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு நளினம் இருக்கும். அதை என்ஜாய் பண்ணி தான் பார்க்கணும். என்ன, போகலாமா? அது விஜயகுமார், இது மனைவிக்கு பண்ணுற துரோகம் இல்லையா? என்னது துரோகமா? சரியா போச்சு. அவன் வாழ்க்கையில் ஒரு சின்ன வீடு, சின்னஞ்சிறு வீடுன்னு ஏரியாவுக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கான். அவனை ஜனங்க கட்சி தலைவனாக ஏற்றுக்கிட்டு தங்கத்தலைவரைன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நீ என்னடான்னா ஒருத்தியை தொட்டு பார்க்குறதே துரோகம்னு சொல்கிற? இதை பாரு மாதவா, ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அவளுக்கு செய்கிற துரோகம். இது துரோகம் கிடையாது. இதெல்லாம் துரோகம்னா மும்பையிலையும் கொல்கத்தாவிலையும் அரசாங்கம் இந்த தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குமா என்ன? விஜயகுமார் மேற்கொண்டு 1 மணி நேரம் அவனிட்ட பேசியதில் மாதவன் வடிவு வீட்டுக்கு போகும் தீர்மானமான முடிவுக்கு வந்தான். சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிந்ததும் இருவரும் புறப்பட்டார்கள். தாமு நகரின் வால் பகுதியில் இருந்தது அந்த வீடு. ஒதுக்குப்புறமான வீடு. பங்களா மாதிரி தோற்றமளிக்க முயன்று தோற்று போயிருந்தது. காம்பவுண்ட் கேட்டின் முகப்பில் வடிவு பியூட்டி பார்லர் என்று எழுத்துக்களோடு போர்டு தெரிந்தது. விஜயகுமார் தன்னுடைய சொந்த வீட்டுக்குள் உரிமையோடு நுழைவதைப் போல கேட்டை தள்ளி கொண்டு உள்ளே போய் கதவின் மேல் இருந்த பொத்தானை அழுத்தி அழைப்பு மணிக்கு வேலை கொடுத்தான். ரெய்டு வந்துடாதே விஜயகுமார். வராது வராது, வரவே வராது. இதோ இந்த கேள்வி 100 தடவையாவது கேட்டிருப்பல்ல. ஏன் அப்படி பயப்படுற?
முதல்ல இந்த பயத்தை உதறு மாதவன். இப்படி பயந்துக்கிட்டே ஒரு பெண்ணை தொட்டா அதில் த்ரில்லே இருக்காது போ. கதவு திறந்தது. முத்தலாய் ஒரு பெண் தெரிந்தாள். தலையில் வலை கொண்டை, கண்களில் தீற்றலான மை, முகத்தில் ரோஸ் பவுடர் கோட்டிங், பார்வையை உறுத்தும் லிப்ஸ்டிக் பூச்சு, குண்டு மோவாயில் ஒரு திருஷ்டி பொட்டு, எக்ஸ்ட்ரா கழுத்து சதை, அபாயகரமான முறையில் கட்டியிருந்த கண்ணாடி சேலை. விஜயகுமாரை பார்த்ததும் மலர்ந்தாள். வா சார், நீ எப்படியும் வருவேன்னு எனக்கு தெரியும். பட்டாபிக்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே, எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே விஜயகுமாரின் கையை உரிமையோடு பற்றினாள். இது பார் வடிவு, நான் வந்தது இவருக்காக. நல்லபடியாக கவனிச்சு அனுப்பு. நான் அடுத்த வாரம் வரேன். நான் கிளம்பட்டுமா? ரேட்டெல்லாம் சொல்லிட்டியா சார்? சொல்லிட்டேன். உள்ளே கூட்டிகிட்டு போ. வடிவு மாதவனை பார்த்து சிரித்தாள். உள்ளே வா சார். மாதவன் உள்ளே போனான். அறை ஏசியை சுவாசித்து கொண்டிருந்தது. சாருக்கு இது முதல் அனுபவமா? ஆமாம். அதான் இப்படி வேர்த்து வழியிறீங்க. 2 தடவை வந்துட்டு போனால் இந்த பயமெல்லாம் போயிடும். அந்த கட்டில் போய் உட்காரு தம்பி, பாப்பாவை அனுப்பி வைக்கிறேன். மாதவன் தயக்க நடையோடு போய் கட்டிலில் உட்கார்ந்தான். இதயம் தடா என்று அடித்து கொண்டது. நான் இப்படி எவளுக்காகவோ காத்து கொண்டிருப்பது சுசீலாவுக்கு தெரிந்தால்? பத்திரிகையில் உள்ள நடிகையின் ஃபோட்டோவை ஒரு நிமிஷம் தொடர்ந்தால் போல் பார்த்தாலே உக்கிரமாய் மாதவனை முறைப்பாள் சுசீலா. அடுத்த பக்கத்தை என்னைக்கு திருப்புறதா உத்தேசம் என்று கேட்பாளே. என்ன சுசீலா, இந்த ஃபோட்டோவையா நான் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் இருந்த அந்த துணுக்க படிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கோபிச்சுக்கிறையே என்று சமாதானம் செய்வான் மாதவன். 5 நிமிஷங்களுக்கு பிறகு மல்லிகை வாசனையோடு அந்த பெண் உள்ளே வந்தாள். உண்மையாகவே 18 வயது தான் இருக்கும். அழகாக இருந்தாள். கோதுமை நிறம், மோவாயும் உதடுகளும் கண்களும் சாமுத்திரிகா லட்சணங்களோடு ஒத்துப்போயிருந்தன. வெட்கத்தில் தலை குனிந்தபடி வந்தாள். அந்த தொழிலுக்குரிய சாகசமும் இன்னும் முழுசுமாய் வந்துவிடவில்லை. மாதவனின் மார்பு தடத்தடத்தது. உள்ளங்கைகள் 2ம் உயர்த்து சில்லிட்டு போயிருந்தன. அவன் பக்கத்தில் வந்து நின்றாள். மல்லிகை வாசனை மூச்சை அடைக்கிற மாதிரி மணத்தது. அவள் மாதவனின் தோள் மேல் கையை வைத்தாள். ஏன் இப்படி வேர்த்து வழியிறீங்க? அது வந்து இதுதான் முதல் தடவையா? மாதவனை மெல்ல அணைத்தாளவள். மாதவன் கிறங்கி போய் சிரித்தான். நீ ரொம்ப அழகாக இருக்க. அவள் சிரித்தாள். அப்படியா? உன் பேர் என்ன? சுசீலா. அவளை அணைக்க போன மாதவனின் கைகள் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டன. உடம்புக்குள் பொங்கிக் கொண்டிருந்த அத்தனை ரசாயனங்களும் சட்டென்று வடிந்து போயின. பேர் என்ன சொன்ன? சுசீலா. மாதவன் கட்டிலிலிருந்து விருட்டென்று எழுந்து விட்டான். அட, ஏன் எந்திரிச்சிட்டீங்க? அவளும் கூடவே எழுந்தாள். மாதவன் அவளுடைய முகத்தை பார்த்தான். மனைவி சுசீலா தெரிந்தாள். நான் வரேன். என்னாச்சு உங்களுக்கு? மாதவன் பதில் சொல்லாமல் விறுவிறுவென்று வீட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தான். நிறைய பேர் ரொம்ப அழகாக கமெண்ட் போடுறீங்க. ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இதுதான் எங்களை சந்தோஷப்படுத்தி மேலும் உற்சாகமாக வீடியோ போட வைக்குது. ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களை என்டர்டெயின் பண்ண கட்டாயம் அது உதவும். நன்றி.